குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி ஃபஸ்ட் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நேற்று ஒரு ப்ராப்ளம் குட்வில்ல வச்சு ஒரு பார்த்தோம். குட்வில்லோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி வந்து நம்ம ஒரு நியூ பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி வச்சு ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் பார்த்தோம். அதாவது குட்வில்லோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ XYZ அப்படின்ற ஒரு 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 4:3:3 அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது. இப்போ எக்ஸோட கேபிட்டல் வந்து உனக்கு 31 டிசம்பர் 2000 அன்னைக்கு கேபிட்டலோட வேல்யூ XYZ 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 50,000, 35,000, 35,000. அதர் லைபிலிட்டிஸ் வந்து 30,000. குட்வில் இங்கே அசட் சைடு குட்வில் வந்து 30,000, அதர் அசட்ஸ் வந்து 1,20,000. ஸோ டோட்டல் பேலன்ஸ் ஷீட் 1,50,000. ஸோ யார் ரிட்டையர் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட் அப்படின்றவர் ரிட்டையர் ஆகுது. ஸோ இசட் வந்து ரிட்டையர் ஆகுது. அவருடைய டேட் வந்து 1/4/2007 ரிட்டையர் ஆகும்போது அன்னைக்கு குட்விலோட வேல்யூ வந்து 20,000 அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் வச்சுக்க இந்த குட்விலோட வேல்யூ எஸ்டிமேட் பண்ணது 20,000. இங்கே நமக்கு 31 டிசம்பர் 2006 அன்னைக்கு குட்விலோட வேல்யூ வந்து 30,000 இருக்குது. அப்போ எவ்வளோ ரெடியூசஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரெடியூசஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த 10,000 நல்லா வச்சுக்க இந்த கொஸ்டினை அடிச்சிடறேன். ஓகே, இப்போ குட்வில்க்கு மட்டும் ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஸோ குட்விலோட வேல்யூ வந்து பேலன்ஸ் ஷீட்டில் 30,000 இருக்கு. இங்கே ரிட்டையர் அன்னைக்கு வந்து 20,000 சார். ஓகே, அப்போ எவ்வளோ ரெடியூசஸ் ஆகுது? 30,000ல் 20,000 அப்படின்றத கழிச்சுட்டு அப்படின்னா 10,000. இந்த 10,000-ஐ 4:3:3 அப்படின்ற ரேஷியோவில் பிரித்து கொடுங்க. அப்போ குறையும் போது குட்விலோட வேல்யூ குறையும் போது எக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, ஒய் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, இசட் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, இசட் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா. அப்போ இந்த 2 குட்வில் அப்போ 10,000-ஐ 10ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன் 10ஆல் டிவைட் பண்ணுறேன்னா இந்த 3 ரேஷியோ ஆட் பண்ணால் 10. அப்போ 10,000-ஐ ஸோ 10ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா 1000. 1000 into 4 4,000. 1000 into 3 3,000. 1000 into 3 3,000. ஸோ ஆட் பண்ணேன்னா டோட்டலாக குட்விலோட வேல்யூ 10,000. ஓகே, இப்போ நேரேஷன் வந்து ஸோ குட்வில் reduce the form, reduce the form. இவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு ஜேர்னல் என்ட்ரி மட்டும் நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ நியூ பேலன்ஸ் ஷீட் போடணும். அப்போ நியூ பேலன்ஸ் ஷீட் போடும்போது நல்லா கவனிச்சுக்க. நியூ பேலன்ஸ் ஷீட் போடும்போது இப்போ நியூ பேலன்ஸ் ஷீட் ரெண்டா பிரிச்சுக்கலாம். இப்போ கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் கேபிட்டல். ஸோ வெளியே போகக்கூடிய ஆள் இசட், அவருக்கு வந்து இசட் லோன் அக்கௌண்ட். இப்போ உன்னுடைய பழைய கேபிட்டல் அப்படின்றது எவ்வளோ இருந்தது? பேலன்ஸ் ஷீட்டில் 50,000 இருந்தது. நான் வச்சுக்கேன் 50,000. அதில் எக்ஸ் கேபிட்டலுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பிரித்து கொடுத்துருக்கீங்க? 4,000 வந்து பிரித்து கொடுத்துருக்கீங்க. அதாவது குட்விலோட வேல்யூ ரெடியூசஸ் ஆகிறதுனால. அப்போ அந்த 4,000 இங்கே லெஸ் பண்ணிட்டேன்னா 46,000. அதே மாதிரி ஒய் கேபிட்டலுக்கு 32,000 வரும். ஸோ ஏற்கனவே பழைய கேபிட்டல் 35, குட்வில் வந்து இந்த 10,000 பிரித்து கொடுத்தனால ஸோ அவருக்கு 3,000 போயிடுது. அதில் 3,000 லெஸ் பண்ணிட்டோன்னா 32,000. ஸோ சேம் கான்செப்ட் இசட் வந்து லோன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஏன்னா இசட் வெளியே போகிறதுனால இசட் வந்து லோன் அக்கௌண்ட், அவருக்கும் 32,000. ஓகே, உன்னுடைய அதர் லைபிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து நீ எதுவும் டச் பண்ணாத. ஸோ அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? ஸோ உங்களோட கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? அதர் லைபிலிட்டிஸ் ஸோ 30,000 கொடுத்துருந்தாங்க. ஸோ 30,000. ஓகே, இங்கே வந்து குட்வில் அப்படின்னு போடும்போது ஸோ 20,000. ஏன்னா 1/4/2007 எஸ்டிமேட் பண்ணக்கூடியது குட்விலோட வேல்யூ 20,000. இந்த வேல்யூ தான் நீ போடணும். அடுத்து அதர் அசட்ஸ் 1,20,000. இப்போ இதை ஆட் பண்ணி பாரு. 6, 8, 10 மீது 1, 4, 7, 10, 14. 1,40,000. ஓகே, ஸோ இதுதான் உன்னுடைய நியூ பேலன்ஸ் ஷீட். ஸோ நேற்று நம்ம பார்த்தது குட்விலோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுங்கும்போது எப்படி என்ட்ரி இருந்தது. ஸோ
குட்வில் அக்கௌண்ட் டேட்டா டு எக்ஸ் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் இசட் கேபிட்டல். அப்போ அந்த கேபிட்டலுடைய வேல்யூவை வந்து நம்ம பழைய பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய கேபிட்டலோட நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ குட்விலோட வேல்யூ வந்து பேலன்ஸ் ஷீட்டில் 30,000 இருக்குது, இங்கே எஸ்டிமேட் பண்ணுறது 20,000. அப்போ ரெடியூசஸ் ஆகுது, 10,000 ரெடியூசஸ் ஆகுது. அந்த 10,000 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ 4:3:3 ரேஷியோவில் பிரித்து கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் வந்து நியூ பேலன்ஸ் ஷீட் போடும்போது ஸோ உன்னுடைய ஓல்டு கேபிட்டல் எவ்வளோ இருந்தது, 50,000 இருந்தது, அதில் எக்ஸ் கேபிட்டலுக்கு வந்து 50,000 இருந்தது, அதில் 4,000 என்ன பண்ணிக்கிறீங்க, லெஸ் பண்ணிட்டு தான் இங்கே நீ போடுற. அதே மாதிரி ஒய் கேபிட்டலுக்கு 35,000 இருந்தது, குட்விலுக்கு 3,000 பிரித்து கொடுத்துருக்கோம், அந்த 3,000 லெஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி இஷத்துக்கு வந்து 35,000 இருந்தது, அவருக்கு 3,000 குட்விலோட வேல்யூ ரெடியூசஸ் ஆச்சு, அதனால 32,000 அப்படின்னு சொல்லி போட்டுருக்கீங்க. ஸோ இஷத் அப்படின்னு போடும்போது லோன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறீங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஓகே, தேங்க்யூ.